குட் மார்னிங் கைஸ், வெல்கம் டு ஆண்டர்கஜன் ட்ராவலாக். இந்த நைட்டு செம்ம டயர்டுங்க, நல்லா படுத்துட்டேன். ஒரு 7-8 மணிக்கெலாம் ஈவினிங் வந்து நல்லா படுத்துட்டு காலைல 8 மணிக்கு தான் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீங்க. நான் புக் பண்ண ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த ஓட்ஸ், மில்க்கு, ப்ரெட்டு, சீஸு இதெல்லாம் தான் இருந்துச்சு. அந்த ஹாட் சாக்லேட் ஒன்று குடித்தேன், முடிஞ்சது. அவ்வளோதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். கிளம்பிட்டேன் அடுத்த பிளானுக்கு. நீங்கள் நான் ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறேன்னா ப்ளூ க்ரூட்டோன்னு ஒரு பிளேஸுக்கு போக போகிறேன். நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து அது கரெக்டாக 1 ஹவர் ஜேர்னி. எம்சிதான்ற பிளேஸ்லேருந்து ப்ளூ க்ரூட்டோக்கு ஒன் ஹவர் ஜேர்னி. அது இப்போ பஸ் ஸ்டாப் தான் போயிட்டுருக்கேன். வாங்க போய் பஸ் ஸ்டாப்பில் நிற்போம். இப்போ நான் பாம்பேன்ற இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து இன்னொரு பிளேஸ் போகணும், சிக்கிவின்ட்டு. சிக்கிவிலேருந்து கார்லாப்சிக்கு போகணும். செகண்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். பரவாயில்லைங்க, இங்கே மால்ட்டாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. டைமுக்கு வந்துடுறாங்க. ஃப்ரீக்வெண்ட் கனெக்ஷன்ஸும் இருக்குது பிளேஸ் டு பிளேஸ் போகிறதுக்கு. சீப்பாகவும் இருக்குது. நான் தெரிஞ்ச பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு 2.5 ஹவர்ஸ் டிக்கெட் எடுத்திங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஜர்னி பண்ணலாம். அதே போதுமே. மேக்ஸிமம் அந்த 2 மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துல போய்ட்டு அப்புறம் அடுத்த டிக்கெட் எடுத்துக்கலாம். அதே இல்லைன்னா இந்த 12 ஜேர்னிஸ் இருக்கும். 12 ஜேர்னி டிக்கெட் வந்து 19 euro வரும். அதை எடுக்கிறவங்க அதை எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1 வீக் 2 வீக் வரவங்கலாம் வந்து பேக்கேஜாக எடுத்துக்கிறாங்க. இந்த தலிஞ்சா கார்டு ஆப்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம போய் புக் பண்ணிக்கலாம். தலிஞ்சா கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. 7 டேஸ்க்கு 14 டேஸ்க்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம 2 டே ஜேர்னிங்கிறதுனால நம்ம டெய்லி பேக் எடுத்தால் போதும். ஆனால் லாங் ஜேர்னி பிளான் பண்ணி வராங்க, அந்த மாதிரி ட்ராவல் பேக் வாங்கிக்கிங்க, அதான் பெட்ரு. கைஸ், நான் லாப்சியில் இறங்கிட்டேன். லாப்சிலேருந்து கார்லாப்சி வந்து ஒரு 150 மீட்ரு. அங்கே போய்ட்டு அங்கேருந்து ப்ளூ க்ரூட்டோ போகணும். கார்லாப்சி நெருங்கிட்டு பக்கத்தில் போயிட்டுருக்கேன். போய் பார்க்கணும் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு. இது ஒரு கடலோர பகுதி தான் இந்த ஏரியா. இதோ பாருங்க, இங்கே இருந்து நான் இப்போ ஒரு கயாக் ரெண்டல் ஷாப் வந்தேன். சரி, கயாக் எடுத்து கயாக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். கார்லாப்சிலேருந்து கயாக்கிங் பண்ணலாம். ப்ளூ க்ரூட்டோ போகணும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரில. பார்ப்போம். விண்டு நார்மலாக தான் இருக்குன்னு சொன்னாங்க கேட்டப்போ. ரிட்டன் வரும்போது தான் அதிகமாக இருக்குது, அந்த கடலோட அந்த இது அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கயாக்கிங் பண்ணுறதுக்கு. அந்த கயாக்கை வெளியே எடுத்து வச்சுருக்காங்க. அவர் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ரெண்டல் கொடுக்குறவருக்கு. வந்து கொடுத்தோடனே ஒரு சேஃப்டி ப்ரீஃபிங் கொடுத்துருவார். கொடுத்தோடனே போய் எடுத்துகிட்டு போங்க. எவ்வளோ தூரம் போக முடியுமோ போவோம். போயிட்டு ப்ளூ க்ரூட்டோ போக முடிஞ்சால் நல்லது. இல்லாட்டி திரும்ப வந்து பஸ்ஸில் ப்ளூ க்ரூட்டோ போய்க்க வேண்டியதான். எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு. ஏன்னா ப்ளூ க்ரூட்டோ இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். 2 to 3 ஹவர்ஸ். அதாவது இதில் போனால், கயாக்கில் போனால் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2.5-3 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த கார்லாப்சியில் டைவிங் நிறையா பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ராக் மேலே ஏறி போயிட்டு அங்கேருந்து அப்படியே குதிக்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் நேரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் விண்டு கம்மியாக இருக்கும், நல்லா பண்ணிட்டு போகலாம் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் வரதுக்கு 12 மணி ஆகிடுச்சு இங்கே ரீச் ஆகிருக்கேன்னா. நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து இங்கே 1.5 மணி நேரம் ஆச்சு கரெக்டாக. ஸோ அதனாலே டைம் ஆகிடுச்சு. அப்படியே அந்த ராக் ஃபார்மேஷன்ஸ் அப்படியே அது வழியாகவே போகிறேன். ஏன்னா நல்லா இருக்குது, பிக்சரஸ்க்காக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு இது இருக்குங்க. அங்கே ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரியாகவும் இருக்குது, ஒரு ராக்காகவும் இருக்குது, ராக் ஃபார்மேஷன்ஸாகவும் இருக்குது. அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு தெரியல. போகலாம், பட் ஆனால் நமக்கு டைம் இல்லை. போகணும்னு ஆசை தான், ஆனால் அது இல்லாமல் விண்டு வேறு கஷ்டமாக இருக்குது, இந்த இது அதிகமாக இருக்குன்றாங்க. அதனால் நம்ம இங்கே ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா கயாக்கிங் பண்ணிட்டு அப்படியே போவோம். மதியம் இங்கேயே லஞ்ச் சாப்பிட்லாங்க. பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கேயே சாப்பிட்லான் இருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே கொடுத்தாங்க. அதுதான் முன்னாடி சொல்லியிருப்பேன், வீடியோ சொல்லியிருப்பேன்.
இந்தியா விட்டு எங்கே வந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்தால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஓட்ஸு பால் ப்ரெட்டு பட்டர் இதுதான் கொடுப்பாங்க. ஹாட் சாக்லேட் குடித்தேன் காலையில், நல்லா இருந்துச்சு. தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஒரு லிட்டர் வாங்கிட்டேன். லிட்டர் வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வச்சுருக்கேன். டயர்ட்னாச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு இப்போ கயாக்கர்ஸ் வந்து டக்குன்னு போயிடுவாங்க. நம்ம அதான் ஃபஸ்ட் டைம் நான் கயாக்கிங் பண்ணுறேன். பரவாயில்ல, ஆனால் எவ்வளோ தூரம் நல்லா வருதுங்க கரண்ட்டுங்க. தண்ணி கரண்ட் வரக்கு முன்னாடி கொஞ்சம் டுட்டோரியல்லாம் பார்த்துட்டு வந்தேன் கயாக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு. அதான் வந்து கொஞ்சம் வைடு கிரிப்பாக பிடிச்சிக்கணும். நாங்கள் அதான் ட்ரை பண்ணுறேன். அதான் உதவுது. இப்போ வந்து ரொம்ப ஹார்டாக பிடிக்கக்கூடாது, லூஸ் விட்டு பிடிச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அந்த பக்கம் போவோம், என்ன இருக்குன்னு பார்த்துட்டு. ஃபோன் நல்லா நனைஞ்சிருச்சுங்க. ஐஃபோனுங்கிற வாட்டர் ப்ரூஃப்ன்றான். ராக்லாம் பாருங்க எப்படி ஃபோன் இருக்கு. ஆனால் கடல் வந்து அப்படியே ப்ளூஷாக இருக்குங்க அந்த தண்ணி, இந்த தண்ணியோட கீழே இருக்கிறதெல்லாம். ட்ரிக் என்னன்னாங்க, அந்த தண்ணியில் நம்ம இழுக்கணும், போட்டு அதை இழுத்தோம்னா அது பாட்டு ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த பேடில் வந்து நல்ல தண்ணியில் பிடிச்சி தள்ளினோம்னா கொண்டு போகுதுங்க. அப்படியே நம்மளை டைரக்ஷன் மட்டும் நம்ம கரெக்டாக சொல்லணும், கரெக்டாக இது பண்ணணும். இங்கே மட்டும்தாங்க ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் வந்து செல்ஃப் கைடட் ரெண்டல் தராங்க. இங்கேருந்து மார்ஃபா பேயில் இன்னொரு பிளேஸ் இருக்குது, அங்கேயும் வந்து செல்ஃப் கைடட் ரெண்டல் தருவாங்க போல். அதாவது கயாக்கிங் வந்து நம்மளே எடுத்து இது பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து கைடட் டூர். இந்த மாதிரி ஒரு கைடு வந்து ஒரு 4-5 பேர் 5 பேர் 6-7 பேர் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. பட் இது நல்லா இருக்குது. நம்மளே பார்க்க வேண்டிய இடத்துல அப்படியே நம்மளோட லைசர் டைமில் அப்படியே போயிட்டு நல்லா இருக்குங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். உங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து மால்டா வரவங்க இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு 2 கூட பே பண்ணலைங்க. கடையில் ஒரு ஃபிலிப்பினி இருந்தார், வந்துட்டு கொடு அப்படின்னாப்புல. அதான் டைம் கால்குலேட் பண்ணிட்டேன். பட் ஆனால் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னேன் அவள்கிட்ட. அவர் வந்து கொடு அப்படின்னாப்புல. சரி, அதான் உள்ள ஒரு கேவ் போகுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக ஒரு கேவ் போகுது பாருங்க. அந்த பக்கம் போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே போவோம், அதனால பார்ப்போம். நல்லா இருக்குங்க இந்த ஃபால்ஸ். இப்படி போகுது பாருங்க. இது அங்கே ஒரு பைப் போட்டிருக்காங்க. பைப்ல இருந்து அப்படியே வருதுங்க தண்ணி. எங்கேருந்து வருது, எந்த சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஆனால் பைப்ல இருந்து அப்படியே வருதுங்க. ஃபால்ஸ் மாதிரி இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ கார்லாப்ஸ்லேயே லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, காட் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு வரக்கு. இங்கே வந்திருக்கேன். இங்கேருந்து ப்ளூ லகூன் போகிறக்கு சிர்காவான்னு ஒரு ஃபெரி டெர்மினல் இருக்கு. ஃபெரி டெர்மினல் அங்கே போயிட்டு அங்கேருந்து சிர்காவால இருந்தால் வந்து இதுக்கு போகணும், ப்ளூ லகூன் போகணும். டைம் தெரியல எத்தனை மணிக்கு இருக்குன்னு. பிடிச்சிடும் நினைக்கிறேன். இங்கேருந்து 1 ஹவர் ஆகும். நான் சிர்காவா வந்துட்டேன். சிர்காவாலேருந்து ஃபெரியில் போகணும். ஃபெரி டெர்மினலுக்கு வந்துட்டேன். வந்து டிக்கெட்டும் எடுத்துட்டேன். டைமுக்கு வந்துட்டேன். நான் நினச்சேன் வரமாட்டேன், லேட் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். வந்துட்டேன், டிக்கெட் எடுத்துட்டேன். வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஃபெரிக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஃபெரி அந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி ஃபெரி தான் இருக்கும். ஃபெரி வந்து இங்கே சிர்காவிலேருந்து ப்ளூ லகூன் போகுது. அதாவது கொமினோ ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டு, அதில் ஒரு ப்ளூ லகூன் வருது, ஃபேமஸாக இருக்கும். அதுக்கு தான் போகிறேன்.
அது ஒரு சின்ன ஐலாண்ட், மால்டா பக்கத்தில் அப்படியே இருக்கும். ஜேர்னி பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் இங்கேருந்து சிர்காவிலேருந்து ப்ளூ லேகூன் போகிறதுக்கு 20 மினிட்ஸ். லாஸ்ட் இது வந்து 7 o'clock கூட முடியுது அங்கே, அதாவது ப்ளூ லேகூன்லேருந்து சிர்காவா வரைக்கும். ஸோ அது டைமுக்கு வந்துடணும் போயிட்டு. ரைஸ் வந்துருச்சு, ஃபெரி வந்துருச்சு, அதான் ஃபெரியில் போப்பேன். Hello guys. Hello. Hi, how are you? Good, and you? Fine. It's okay. Nothing. Okay. No problem. Yeah. Come in. Thank you. ஃபெரிக்குள்ளே இறங்கிட்டோம். அப்பா, ஃபெரிக்குள்ளே இறங்கியாச்சு நண்பர்களே, ஃபெரிக்குள்ளே இறங்கியாச்சு. ஃபெரி நல்லா ஃபாஸ்ட்டாக போக இருந்துச்சு, எல்லாம் ஸ்லோ போயிட்டு இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஃபெரியில கூட்டம் இல்லைங்க, இப்போ ஈவினிங்னால 2 பேர் தான் இருக்கும், 3 பேர் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி 2-3 ஃபெரி வந்துச்சு, அதெல்லாம் ஃபுல் கூட்டம் இருந்துச்சு. லாஸ்ட் ஃபெரினால பெருசா கூட்டம் இல்லை, பயங்கர ஃபாஸ்டா போகுதுங்க. ஐயோ அது இல்லை, ஐயோ பயங்கர ஃபாஸ்டா போகுதுங்க. டிரைவருக்கு என்ன தெரியல, பறக்குதுங்க வண்டி. இப்படி பாத்தீங்கன்னா தெரியும். வரப்போகுது. ஐயோ டாக்டர் பேச போல இருக்கு. இறங்கிட்டு பேசுறேங்க, பயமா இருக்கு, பேப்பட்டு சொல்லிடுவான், பயமா இருக்கு. கொமினா ஐலாண்ட் வந்துட்டேன். இதுதான் ப்ளூ லேகூன்றாங்க, இங்க இருக்கிறது தான் ப்ளூ லேகூன் சொல்றாங்க. ஐலாண்ட் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் இந்த பாட்டுல அப்படியே எல்லாருமே ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. போலாம், அந்த இதுக்கு போகலாம். ஆனா என்னன்னா ஸ்விம்மிங் பண்ணி போகணும். ஆல்ரெடி அந்த கயாக்கிங் பண்ணி ஃபுல்லா வெட் ஆயிட்டு மறுபடியும் ட்ரை பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதான் ஸ்விம் பண்ணி போக வேண்டாம்னு பாக்குறேன். அதுவும் ஆழமும் இல்ல, பெருசா சின்ன கொஞ்சம் தான் இருக்கு இங்க இருந்து நாங்க போறதுக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கும், உண்மையிலே சூப்பரா இருக்கு. கேஸ் இந்த கொமினோ ஐலாண்ட் வந்து அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஒரு பெரிய கிளிஃப் இருக்கு. அந்த கிளிஃப் அந்த 2 கிளிஃப்க்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு பாருங்க, அது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா ப்ளூ லேகூன்றாங்க, இந்த சைட் ஃபுல்லாமே ப்ளூ லேகூன் அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் வந்து இந்த ஃபெரிஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ற இடம். இங்க ஸ்டாப் பண்ணி அப்படியே அந்த ராக் ஃபார்மேஷன் அப்படியே அந்த கிளிஃப் மேலே போகலாம். மேலே போனால் அங்கே நிறைய கடை இருக்கு, 4-5 கடை இருக்கு. ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க வச்சுக்கோங்க. பிஸா, பர்கரு, காக்டெயிலு, ஃப்ரூட் சாலட்ஸ் இதெல்லாமே வச்சு வித்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே மேலே போய் அது வழியாக அந்த ஐலாண்டுக்கு போய்க்கலாம். மேலே போய் அப்படியே அந்த ஐலாண்டோட இன்னொரு பாட்டுக்கு போய்க்கலாம், ஃபுல்லாக சுற்றிக்கலாம். நிறைய பேர் அங்கே இந்த பாட்டிலேருந்து இந்த சைடு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலேருந்து கீழே பேமெண்ட் போகுது, அதாவது ஸ்விம் பண்ணி போகிறதுக்கு இடம் இருக்குது. ஒரு சின்ன ராக் மாதிரி இருக்குது, அது வழியாக எல்லோரும் அப்படியே அங்கேருந்து ஸ்விம் பண்ணி அங்கே போகிறாங்க. நான் சரி ஃபுட் சாலட் வாங்கிட்டு வந்து போய் உட்காந்து சரி இயற்கையை ரசிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா காலையில் கயாக்கிங் பண்ணும்போது ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஃபோனு இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. லாக்கர் ரொம்ப மேலே இருக்குது,
டைம் கம்மியாக இருக்குது, போயிட்டு வரதுக்கும் இருக்காது. சரி நெக்ஸ்ட் டைம் வந்தால் இந்த ஐலாண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வரலாம். மால்டாவை கம்ப்ளீட்டாக அந்த முக்கியமான பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்கணும்னா 2 நாள்லாம் பத்தாதுங்க. கண்டிப்பாக ஒரு 4-5 நாளாவது தேவைப்படும். ஆனால் இந்த கோமின் ஐலாண்டு, இந்த ப்ளூ லகூனு, இந்த கோஸ் ஐலாண்ட்லாம் இதுக்கெல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக வேணும். காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங் ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் மால்டாக்குள்ளே ஒரு 2 நாள் 3 நாள் தேவைப்படும். ஒரு 4-5 நாள் டைம் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். கோமின் ஐலாண்ட்லேருந்து சிர்காவா ஃபெரி டெர்மினல் வந்தாச்சு. டெர்மினல்லேருந்து பக்கம் தான் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டேஷன் வந்து நின்றுருக்கேன். இன்னொரு 20 நிமிஷத்தில் பஸ் வந்துடும். இங்கேருந்து என் ரூமுக்கு வெறும் ஒரு 45-50 மினிட்ஸ் தான் ரீச் பண்ணிடுவோம். அங்கேருந்து 300 மீட்டர் நடந்தால் ரூம் போயிடலாம். அவ்வளோதான், மால்டால தான் லாஸ்ட் ஸ்டேஷன் இதோட முடிஞ்சது. பிங்லி கிளிஃப் போகலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் இங்கே இருந்து. ஆனால் இப்போ அது அங்கே சன்செட் வியூ நல்லா இருக்கும். நான் ரீச் நான் போகிறக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 9:30 9:40 இங்கிருந்து எனக்கு தூரம் 2 மணி நேரம் காட்டுது. இப்போதைக்கு அது போய் பார்க்க முடியாது, சன்செட் பார்க்க முடியாது. கிளிஃப்ல நைட்டும் பார்க்கறதுக்கு எதுவும் இருக்காது. காலையிலனா கொஞ்சம் வியூலாம் நல்லா இருக்கும். அதான் இப்போ அந்த பிளான் டிங்லி பிளான் கேன்சல் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் யாராவது வரவங்க மால்டா வந்தீங்கன்னா டிங்லி கிளிஃப் கண்டிப்பாக போங்க. அது மால்டாலே அது ஒன்று தான். மால்டாலே அதுதான் வந்து ஹையஸ்ட் கிளிஃப்னு சொன்னாங்க. 238 மீட்டர்ஸ் அப்போ கிரவுண்ட் லெவல் அப்படின்னாங்க. ஸோ அதை கண்டிப்பாக மறக்காமல் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ட்ரை பண்ணுவேன். இந்த வாட்டி டைம் இல்லை, நான் இப்போ போயிட்டு அது வர முடியாது. அவ்வளோதான், மால்டா ட்ரிப் இதோட முடியுது கைஸ்.